ஹாய் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிடெக் ஐடி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பிடெக் ஐடி அந்த கோர்ஸ் தான் ரொம்ப ஹையஸ்ட் பீக்கில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 12th முடித்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சர்ச் பண்ணுற ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லும்போது பிடெக் ஐடி தான். ஏன்னா பிடெக் ஐடியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடி ஃபீல்டில் ஈஸியாகவே ஜாப் வந்து ரிசீவ் பண்ணிடலாம். ஈஸினா அந்தளவுக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், அவங்க கஷ்டப்பட்டால் ஈஸியாக வாங்கிடலாம். மற்றபடி நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாங்குறது கஷ்டம். இன்கேஸ் அவங்க கஷ்டப்பட்டு படித்த ஸ்டூடெண்ட், இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தபோது அவங்களுக்கு ஐடி ஜாப் வாங்குறது ரொம்பவே யூஸாக இருக்கும். அதே மாதிரி மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது ஐடி ஜாபில் தான் அவங்களுடைய சேலரி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எந்த ஃபீல்டை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பிடெக் ஐடி தான். பிடெக் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி ஐடின்னு சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும்னா இதோடைய டோட்டல் இயர் எவ்வளோ இயர்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 4 years கோர்ஸ். இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் மாதிரி 3 years கோர்ஸ் கிடையாது. இது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றதுனால இது 4 years கோர்ஸ். அதே மாதிரி இந்த பிடெக் ஐடி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 11th and 12th என்ன சப்ஜெக்ட் கம்பல்சரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். 3 சப்ஜெக்டை படிச்சிருந்தா தான் உங்களுக்கு பிடெக் ஐடி எழுதுறதுக்கு எலிஜிபிள், எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட், இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பிடெக் ஐடி வந்து எடுக்கணும், காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த ரூட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 யூனிவர்சிட்டிலையும் எப்படி வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த யூனிவர்சிட்டியில் அவங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீட் எக்ஸாம் மாதிரியே ஜேஇஇ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜேஇனா வேற ஒன்றும் கிடையாது, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸாமை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கிற யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பிடெக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அதுவே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வேணாம், எனக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் காலேஜஸில் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இதுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஆனால் இது வந்து கவுன்சிலிங் மார்க்கை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன நம்ம காலேஜ் லோக்கல் காலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து போடுவாங்க. யார் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியாகவே அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸான காலேஜ் வந்து ரிசீவ் பண்ணலாம். ஜேஇயை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுனால சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதில் பிடெக் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த ஐஐடி மெட்ராஸ் அந்த கான்செப்டில் போகும். நெக்ஸ்ட், இப்போது இந்த பிடெக் ஐடி படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குது, அதாவது எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல எந்த இடமும் பார்த்தாலே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், மொபைலில் ஆப் வந்து யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு கூகுளில் ஏதோ ஒரு சர்ச் பண்ணுறோம், எஃபி, இன்ஸ்டா அது மாதிரி சர்ச் பண்ணுறோம், அந்த ஃபுல் பர்பஸ் யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பர்சன் தான், சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் சொல்லும்போது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஃபாலோ யார் பண்ணுறாங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆப் கிரியேஷன், மொபைல் ஆப்லாம் இருக்கணும், அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதை வந்து கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அந்த பர்பஸ் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற பர்சன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ் வந்து இந்த வெப்சைட்டில் தான் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், அது மாதிரிலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஐடி ஃபீல்டு பர்சன் தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அந்த டீட்டெயிலுக்கு நம்ம தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி சொல்லும்போது ஒரு பர்சனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது, அவங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, திருடுறது, ஓகேவா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம தடுக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கறது சைபர் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா சயின்ஸு, ஒரு டேட்டா மூலமாக கம்ப்யூட்டரில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா மூலமாக கம்ப்யூட்டரோடைய அனாலிசிஸ் அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஏஐன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹியூமனுடைய எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோபோட்டிக் மூலமாக அந்த வேலையை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதுக்கான பர்பஸ். இந்த 7 பர்பஸ், இது 7 பர்பஸ் மட்டும் கிடையாது, இதை தவிர நிறைய பர்பஸ் வந்து இருக்குது. அதுக்கு எல்லாமே இந்த ஐடி ஃபீல்டு வந்து சஜஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்லும்போது இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஜேஇஇ, டிஎன்இஏ. ஜேஇஇ சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், டிஎன்இஏ ஸ்டேட் கவர்மெண்ட். இது காலேஜில் ஒரு பர்சன் வந்து
ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் அந்த பர்சன் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 4 இயர்ஸ்க்குமே 2 lakhsல வந்து முடிஞ்சிடும். அதுலேயே எல்லா எக்ஸ்பென்சஸும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். இதுவே ப்ரைவேட் காலேஜ் அவங்க சேர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மினிமம் 2 lakhsல இருந்து மேக்ஸிமம் 8 lakhs வரைக்கும் அவங்க பெர் இயரோடைய ஃபீஸ் இருக்கும். இதை தவிர அடிஷ்னலாக லேப் ஃபீஸ், கம்ப்யூட்டர் அந்த ஃபீஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். 8 lakhsை விட அதிகமாகவும் ஒவ்வொரு காலேஜில் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லும்போது ஃபீஸ் நம்மளுக்கு கம்மி. அதனால தான் இந்த கவுன்சிலிங், ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது மூலமாக எழுதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. இன்கேஸ் மார்க் கம்மியாக இருக்கிறது அது மாதிரி ஸ்டூடெண்ட் கம்பல்சரி ப்ரைவேட் காலேஜில் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பர்சன் அமௌண்ட் வந்து மோஸ்ட்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்டில் இருக்கிற பர்சன் ஆப் டெவலப்பராக இருக்கான், அதே மாதிரி வெப்சைட் டெவலப்பராக இருக்கிறாங்க. அது மாதிரி பர்சன் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க, எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது C++, ஜாவா, பைத்தான், லினக்ஸ், HTML, CSS, SQL, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் அவங்க ஆப் கிரியேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறதுனா, ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணணும், கம்ப்யூட்டரில் எதனா ஒரு ஒர்க் பண்ணணும், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 4 years இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ளே இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளேயும் இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் பேசிக்கலாக வரும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், கிராஃபிக்ஸ், சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இன் C இது எல்லாமே ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் இயர் போகும்போது தான் அந்த சாஃப்ட்வேர், ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை பற்றி டெப்த்தாக நீங்கள் படிக்க முடியும். எப்பத்துல இருந்துன்னா செகண்ட் இயர்லேருந்து 4th year வரைக்கும். இதில் என்னென்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி இந்த சைடு வரும்போது அல்காரிதம்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்டை எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அது மூலமாக ஒன்ஸ் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு உள்ளே வரீங்க, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஜாபை வந்து ரிசீவ் பண்ணலாம். அதனால் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து 4th year வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்பவே புரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் நாலேஜ் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஜாபை வந்து ரிசீவ் பண்ண முடியும். நம்ம மக்கப் பண்ணும்போது அந்த அளவுக்கு வாங்க முடியாது, அது பர்ஃபெக்டாகவும் இருக்காது. அதனால் சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. அது மூலமாக ஈஸியாக நம்மளுக்கு கான்செப்ட் புரியும், ஜாபும் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு ஜாப் இருக்குது. ஐடி கம்பெனின்னு நான் பேசிக்காக சொல்லிட்டேன். ஐடி கம்பெனியில் எந்தெந்த செக்டார், எந்தெந்த ஃபீல்டில் நம்மளுக்கு எலிஜிபிள், எந்தெந்த ஜாப் ரோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், சிஸ்டம் அனலிஸ்ட் ஆகலாம், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெப் டெவலப்பர், ஐடி கன்சல்டன்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர், quality assurance engineer, business analyst, mobile application developer, IT support specialist, network designer, UI UX designer, information security specialist, IT auditor, artificial intelligence AI, machine learning engineer. இந்த ஃபீல்டு எல்லாமே நம்மளுக்கு எலிஜிபிள். இதை தவிரவும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஆனால் மேஜராக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இவ்வளவு ரோலுமே நம்ம ஐடி ஃபீல்டு உள்ளே தான் வரும். அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. நம்ம நல்லா படித்தா ஏதோ ஒரு ஃபீல்டில் நம்ம தாராளமாக உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் சொல்லும்போது இந்த ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த பெரிய கம்பெனி யூஎஸ்ஏலேருந்து வாங்கி நம்ம இந்த இடத்துல சப்போர்ட்டிங் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல இருக்க சாஃப்ட்வேர் ஆப்புக்கு நம்ம டெவலப்பராக இருக்கோம், கிரியேட்டராக இருக்கிறோம். அதே மாதிரி தான் சில கம்பெனி நம்ம இந்தியன் சாஃப்ட்வேரும் கிரியேட் பண்ணுறாங்க, டெவலப்பராக இருக்காங்க. ஆனால் அதிகமாக சேலரி பே பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபாரின் கம்பெனி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடினா உங்களுக்கு எடுத்தவொடனே ஞாபகம் வருது ஜோகோ தான். இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் ஹையர் சேலரி ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியும் கூட. ஜோகோ, டிசிஎஸ், விப்ரோ, அக்சென்ச்சர், காக்னிசன்ட், HCL டெக்னாலஜி, டெக் மஹேந்திரா, கேப்ஜெமினி, IBM,
மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், ஆரக்கல், சாப், டெல், ஹெச்பி, சிஸ்கோ சிஸ்டம்ஸ், இன்டெல், அடோப், விஎம்வேர், டெலைட், ஏர்ன்ஸ் யங்ஸ், பிடபிள்யூசி, கேபிஎம்ஜி, இன்ஃபோசிஸ், லார்சன் அண்ட் டர்போ இன்ஃபோடெக், மைண்ட்ரி, ஜென்பேக்ட், இசட்எஸ் அசோசியேட்ஸ், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த கம்பெனியில் எல்லாமே ஐடி ஃபீல்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். இந்த கம்பெனி எல்லாமே ஐடி ஜாப் வந்து இருக்குது. ஐடியை வந்து நீங்கள் ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி மட்டும்தான் கிடையாது, எக்கச்சக்க கம்பெனி வந்து தமிழ்நாடும் சரி இந்தியா லெவல்லையும் நிறைய கம்பெனி இருக்குது. ஸ்டார்ட் அப், அதாவது சின்ன கம்பெனியும் நிறைய கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்ன கம்பெனி வந்து போயிடுங்க, இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு நல்லா அதோடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பெரிய கம்பெனி கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அதே மாதிரி சேலரி பேக்கேஜ், நம்ம எல்லாருமே படிக்கிற மெயின் இன்ஃபர்மேஷன் சேலரிக்காக தான். ஓகேவா? அந்த சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதனா ஒரு மற்ற டிகிரி படிச்சுட்டு போகும்போது நம்மளுடைய ஸ்டார்டிங் சேலரி 10,000 தான் கம்பல்சரி இருக்கும். 10,000, 16,000, 20,000 அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிடெக் படிக்கும்போது, பிடெக் ஐடி அது படிக்கும்போது உங்களுடைய சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னா, ஆஸ் எ ஃப்ரெஷர் ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி, வெதர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்மால் சைஸ் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பிராண்டட் கம்பெனியாக இருக்கலாம், ஃப்ரெஷர் சேலரி மினிமம் 47,500 to 50,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே கம்பல்சரி கொடுத்துருவாங்க. அதை விட அதிகமாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. மினிமம் 47,500 to 50,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுவே நீங்கள் ஒரு 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லைனா பிராண்டட் கம்பெனியாக இருக்கட்டும். ஆஃப்டர் தட் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, மூவ் ஆக போகிறீங்க. அப்போது உங்களுடைய சேலரி என்ன இருக்குன்னா 85,000 to 2,50,000 per month அந்த ரேஞ்சில் கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஸ்கில் வந்து என்னென்னா, டைப்பிங் ஸ்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்பிங் ஸ்கில் எப்படி சொல்லும்போது, நம்ம எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வேலையும் பண்ண போகிறதில்ல. இது எல்லாமே சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் நம்ம எந்த ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமில் தான் நம்ம வேலை செய்ய போகிறோம். அப்போ சிஸ்டமில் நம்ம கீபோர்டு, மானிட்டர் ரெண்டுமே பார்த்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. நம்மளும் ஒரு டிப்ரெஷன் அந்த ரேஞ்சில் வந்து போவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கீபோர்டு, டைப் ரைட்டிங் ஸ்கில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மினிமம் ஒரு லோயராவது தெரிஞ்சு வச்சுங்க. தெரிஞ்சுக்கும் போது உங்களுடைய ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சிஸ்டம், லேப்டாப், கீபோர்ட் அண்ட் மானிட்டர் அது ரெண்டுமே மாற்றி பார்க்குற அந்த டிஸ்ட்ராக்ஷன், இல்லைனா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு எரிச்சலாக இருக்கிற, இல்லைனா இன்கன்வீனியன்ட் அந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே உங்கள் ஒர்க்கை கம்பல்சரி முடிச்சிருவீங்க. அதே மாதிரி இப்போது இந்த ஐடி ஃபீல்டு மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து நம்ம ஃபாரினோட ஒர்க்கை தான் வாங்குகிறோம். அதனால் எந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது கம்பல்சரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் யூஎஸ்ஏ, அது மாதிரி நீங்கள் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டெக்கும் தாராளமாக பண்ணலாம். எம்டெக்கோட டியூரேஷன் என்னன்னா, இது 2 years கோர்ஸ். கம்பல்சரி நீங்கள் 2 years படிச்சு தான் ஆகணும். இது அட்வான்ஸ் பிஜி லெவல் அப்படி சொல்லும்போது. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறேன்னா, காலேஜ் முடித்த பிறகு காலேஜ் வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனை படிக்கிறீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துட்டீங்க, அதோடைய உங்களுடைய நாலேஜ் லெவலை விட்டுறாதீங்க. லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம எல்லாமே ஐடிக்குள்ளே வந்துடுச்சு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ, ரோபோட்டிக் அந்த கான்செப்டில் போகிறதுனால சிஸ்டமேட்டிக் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 2 வருஷம் கழித்து அதோடைய அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கும். அப்போ இன்றைக்கி வச்சுருக்க நாலேஜை வச்சு உங்களால் 2 வருஷம் கழித்து ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருந்தால் தான் நீங்கள் உங்களுடைய சேலரி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஐடி ஃபீல்ட்லையும் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். இதுதான் பிடெக் ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை பற்றியான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.